தனியார் பள்ளியில லஞ்சம் இல்லாம புதுப்பிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தனியார் பள்ளி சங்கம் வந்து பேட்டி தந்திருக்காங்க சார். இதை எப்படி சார் பாக்குறீங்க? தனியார் பள்ளி மட்டும் இல்ல, இப்ப இன்னைக்கு எல்லா துறையிலுமே இந்த லஞ்சம் இருந்தது. நான் எல்லா பேட்டியிலுமே சொல்றேன், திமுக ஆட்சியில திமுக ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னாலோ இல்ல ஒரு தொழில் தொடங்கிய தொழிலை வந்து நீங்க புதுப்பிக்கணும், ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு ஒரு முறை அதை ரெனியூவல் பண்ணணும்னாலோ பணம் கொடுக்க வேண்டியது பஞ்சாயத்து லெவல்ல இருந்து நீங்க அதிகாரிகள் வரைக்கும் மந்திரிகள் வரைக்கும் பணம் கொடுக்க வேண்டியது கட்டாயமாக தான் இருந்தது. அதை இன்னைக்கு வெளிப்படையாகவே இந்த சங்கங்கள் வந்து உடைச்சி சொல்றாங்கன்னா அப்ப எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு பாருங்க. இது ஒரு துறை, பள்ளி கல்வி துறையில மட்டுமே இந்த அளவுக்கு இருக்குதுன்னா, இன்னும் நீங்க தொழில்துறை எடுத்தா ஒன்னொன்னு நீங்க எடுத்து இந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்கன்னா பல லட்சம் கோடி மிச்சமாகுங்க. யாருக்கு? அந்த தொழில் பண்றவங்களுக்கு. இதனால அரசுக்கு என்ன லாபம், மக்களுக்கு என்ன லாபம்னா, இவங்க அந்த பணத்தை எல்லாம் இப்போ இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த மந்திரிகளா இருந்துட்டு போன ஆட்சியில திமுக ஆட்சியில கொள்ளையடிச்சாங்க பாருங்க. அதெல்லாம் இந்த பள்ளி கல்வி நடத்துறவங்க, தொழில் நடத்துறவங்க யாருக்கிட்ட போவாங்க? சாமானிய மக்கள் தலையில தான் கொண்டு போய் திணிப்பாங்க ஃபீஸுங்கிற பேர்ல. இப்ப அது குறையணும். இதைதான் இப்ப வந்து இப்ப இருக்கக்கூடிய அரசு உறுதி செய்யணும். இப்ப உங்களுக்கு லஞ்சம் வாங்கல, உங்களுக்கு இப்ப நாங்க அதிகப்படியாக எந்த ரெனியூவல் ஃபீஸும் வாங்கல. அப்படி இருக்கும்போது பள்ளி கல்வியில இருக்கக்கூடிய அந்த ஃபீஸை குறைக்கணும். இதைதான் நம்ம ராஜ்மோகன் சார் வந்து அவர் அமைச்சர் அவர்கள் முன்னாடியே அவர் சொன்னாரு, உங்களுடைய கல்வி கட்டணம் எவ்வளவுங்கிறத நீங்க வெளிப்படையா நீங்க தெரிவிங்க, அதை தெரிவிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குங்கிறத சொல்லுங்க. அப்படி சொல்லும் போதுதான் இந்த விஷயம் வெளியே வந்தது. இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறாங்க, இந்த ஃபீஸ் எல்லாம் நாங்க எப்படி வந்து காம்பன்சேட் பண்றது, எப்படி நாங்க வந்து அதெல்லாம் நாங்க எதிர்கொள்றதுங்கும் போதுதான் நாங்க ஃபீஸை ஏற்ற வேண்டியதா இருக்குன்னு சொல்லும் பொழுதுதான் ஃபீஸை குறைப்பதற்காக இந்த மாதிரியான லஞ்சம்ங்கிற ஒரு விஷயத்த முற்றிலும் அழிச்சு எல்லாத்தையுமே ஆன்லைன்ல பண்ணிக்கோங்க. நீங்க எந்த ஆபீஸ்க்கு வந்தாதானே இந்த லஞ்சம் வாங்குற வேலை எல்லாம் ஆன்லைன்லயே வேணுங்கிற டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்க, ஆன்லைன்ல உங்க சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, முடிஞ்சு போச்சா? ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். இத்தனை ஆண்டு காலம் ஏன் திமுக சிறப்பா ஆட்சி செஞ்சாங்கன்னா அதை செஞ்சிருக்கணும் இல்ல? ஆன்லைன்லாம் எப்போ வந்தது? அதை டவுன்லோட் பண்ணி நீங்க அதுல எடுத்துக்கோங்க. எல்லா ரெனியூவலும் வேணுங்கிற அரசுக்கு வேணுங்கிற டாக்குமெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாமே நாங்க அதில் அப்லோட் பண்ணிட போறோம். அது இல்லைன்னா நீங்க கொரி போட்டு திரும்ப அனுப்புங்க. இந்த சிஸ்டத்தை இப்ப கொண்டு வராங்க. இது முன்னாடியில இருந்து இருக்கு, பயன்படுத்தப்படாமல் ஒரு கிடப்பிலே கிடந்தது. இன்னைக்கு அதை பயன்படுத்த தொடங்கி இருக்கிறாங்க. அதனால இது ஒரு துறை மட்டும் பத்தாது, எல்லா துறையிலும் வரணும். இன்னைக்கு எல்லா பள்ளி கல்வி துறையிலையும் பள்ளிகளிலும் இன்னைக்கு கல்வி கட்டணம் குறைஞ்சிருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது, எல்லா இடத்துலயுமே குறைஞ்சிருக்கு. அது குறைஞ்சதுக்கான முக்கிய காரணம் லஞ்சம் ஒழிக்கப்பட்டதால, இந்த மாதிரி ஊழல் ஒழிக்கப்பட்டதுனாலதான் அது படிப்படியாக அழிஞ்சு கொண்டு இருக்குது. இதுல உண்மையிலே பாராட்டணும், ரொம்ப தைரியமான ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. இது வந்து இப்போதைக்கு ஆட்சியை தக்க வச்சுக்கணும்னு எடுத்து வைக்கிற ஸ்டெப் இல்லைங்க. ஏன் நான் அவ்வளவு அழுத்தமா சொல்றேன்னா, இன்னைக்கு இதை செஞ்சுட்டு நாளைக்கு இதுல இருந்து மாறினாங்க அப்படின்னா நிச்சயமாக அது எதிர்வினை ஆற்றப்படும் எல்லாராலையும். அதனால அது வந்து நேர்மையாக இருக்கணுங்கிற ஒரு முடிவில் அவங்க இருக்கிறதுனாலதான் இவ்வளவு தைரியமான ஒரு ஸ்டெப் அவங்க எடுக்கிறாங்க. இவ்வளவு ஓப்பனா டிக்ளரேஷன் எல்லாம் கொடுக்க முடியுது அவங்களால. அதனால உண்மையிலே இதெல்லாம் வரவேற்கக்கூடியது. இன்னைக்கு பள்ளி அந்த கட்டணம் அப்படிங்கிறது பெரும்பாலானோர் சுமையாதான் இருந்தது. இன்னைக்கு அந்த சுமை குறைக்கப்பட்டு இருக்கிறது. உண்மையிலே தமிழக அரசுக்கு அதுக்கான பெரிய வாழ்த்துக்களை நாம தெரிவிச்சுக்கிறோம். ஆளுநருடன் பிரச்சனை இல்லாம சட்டசபை நடந்திருக்கு சார். அதனால தாபேகா வந்து பாஜகவுக்கு இணக்கமா போகுதா சார்? ஆளுநருக்கு பிரச்சனை வந்து நம்ம கொடுக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாதுங்க. ஆளுநர்னா உடனே மத்திய அரசு கூட இருக்கிறாரு, அதனால நாம இங்க வந்தாலே பிரச்சனை கொடுக்கணுங்கிறது இல்லை. எப்பன்னா நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது, எனக்குன்னு சில வந்து ஒரு கடமைகள் இருக்குது, தமிழ்நாட்டுக்கு தமிழக அரசுக்கு முதலமைச்சருக்குன்னு சில கடமைகள் இருக்கும் போது அந்த கடமையில ஆளுநர் குறுக்கிடுறார், தன்னுடைய செயல்பாடுகள் ஆளுநர் வந்து குறுக்கிடுறார். சில விஷயங்களை உடனே அதை வந்து அப்ரூவல் கொடுக்காம தடை செய்யறார். அப்பதான் நம்மளுடைய எதிர்வினை ஆற்றணும். இவர் மத்திய அரசோட ஆளுதான் ஆளுநர், மத்திய அரசு வந்து நமக்கு கொள்கைக்கு எதிரானவர்கள், அதனால ஆளுநர்னாலே நாங்க எதிர்க்கணும்ன்றதெல்லாம் திமுக செய்த ஒரு விஷயம். அதனாலதான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிகள்ல இருந்து, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள்ல இருந்து பல விஷயங்கள் தடைப்பட்டது. தேவையில்லாததுக்கெல்லாம் நீங்க ஆளுநர் எதிர்க்கணும் அப்படின்னா நீங்க ஆட்சியே செய்ய முடியாதுங்க. இங்க பிரச்சனை தான் வரும். சுமூகமான இது தேவையான விஷயத்துக்கு மட்டும் உங்களுடைய கண்டனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவிங்க. நல்லா செய்யறாங்களா பாராட்டுங்க. அந்த இணக்கமான ஒரு விஷயம் அப்படின்னாலே நாங்க ஒண்ணு அவங்க கூட கூட்டணி போயிட்டோம், அவங்க கூட வந்து நாங்க வந்து இணைஞ்சு செயல்படுறோம், பாஜகவுடைய பி டீம்ன்றதுனா இது திமுகவுடைய ஒரு கேவலமான ஒரு பார்வை. இந்த பார்வை இருந்ததுனாலதான் கடந்த 5 ஆண்டுகளாக பல நிதிகள் வர வேண்டியது தமிழ்நாட்டுக்கு இன்னமும் தடைபெற்றது. ஏன்னா எல்லா நிதிகளுக்கும் ஒரு பரஸ்பரமான இங்க இருக்கக்கூடிய ஆளுநரா இருக்கட்டும் அரசா இருக்கட்டும் இணைஞ்சு போகாததுனாலதான் நிறைய விஷயங்கள் தடைபெற்று நின்றது. ஆனா இந்த அரசுல அது சுமூகமா கொண்டு போறாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். இது நீடிக்கணும். அதே சமயம் ஆளுநர் தவறு செய்கிறார்,
நம்மளுடைய விஷயத்துல அனாவசியமா தலையிடுறார், மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்களை தடுக்க நினைக்கிறாருன்னா இதே முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதிர்த்தும் நிற்பார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சுமூகமா போறது அப்படிங்கிறது அவர்கள் எது செய்தாலும் சரிங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. இப்பொழுது சரியாக இருக்கிறாங்க, நாங்க அதுக்கு ஆதரவா இருக்கிறோம். தவறு செஞ்சால் நாங்க அது கட்டாயமாக கேட்போம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான். தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில வந்து சார் சட்ட ஒழுங்கு வந்து ரொம்ப சீர்கெட்டு போயிருக்குன்ற மாதிரி எதிர்கட்சியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமைகள், போக்சோ வழக்குகள்லாம் வந்துட்டு இருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? ஏங்க, நான் தமிழக அரசை இப்ப நீங்க குறை சொல்றீங்க, தப்பு கிடையாது. நீங்க சொல்லுங்க, ஒரு எதிர்கட்சியா சொல்ல வேண்டியது உங்க கடமை. சொல்றத நம்ம ஆட்சியிலையும் எப்படி இருந்ததுங்கிற ஒப்பீட்டோட சொல்லுங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக ஆட்சி செய்யும் போது மாதம் சராசரியாக எங்களுடைய குற்றம் இது கொலைகள் பாருங்க 240, பாலியல் வன்கொடுமைகள் 370. இதெல்லாம் உண்மை, பொய் சொல்லல. இதெல்லாம் உண்மையிலேயே கணக்குகள் 370. இதெல்லாம் ஒரு மாசத்துக்கு. இந்த மாதிரி கணக்கு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது பாலியல் வன்கொடுமை 175. ஆனா திமுக ஆட்சியில 370 இருந்தது. அப்ப அதுக்கு என்ன பதில்? உண்மையிலுமே நீங்க சொல்லக்கூடியவர்கள்னா உங்களோட ஒப்பீடு எங்க ஆட்சியில எப்படி இருந்ததுங்க, உங்க ஆட்சியில எப்படி இருக்கீங்க, அப்படிதானே நீங்க ஒப்பீட்டு சொல்லணும். அப்படி ஒப்பிட்டு பார்த்தோம்னா திமுக ஆட்சியில பாலியல் வன்கொடுமை சராசரியாக ஒரு மாசத்துக்கு 370 இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா 175 அவரு உதயநிதி சொல்றாரு. அதுவும் சரியான கணக்கான்றதை நாம பார்க்கணும். அவரு சொல்ற அப்படி இருக்கும் பட்சத்துல கிட்டத்தட்ட பாதி குறைஞ்சிருச்சே. இப்ப குறைக்கப்பட்டிருக்குல்ல. அப்ப மீதி அப்போ செயல்பாடுகள் அப்போ முன்னேற்றம் அடையுதுன்னு தானே அர்த்தம். அப்போ முதலமைச்சர் விஜய் தலைமையிலான இந்த அரசு சரியான பாதையில போகுது, சரியான நடவடிக்கைகள் எடுக்குதுன்னு தானே அர்த்தம். அப்ப என்ன நினைக்கிறாங்க எதிர்கட்சிகள்? என்ன ஒரே மாசத்துல பூஜ்ஜியத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல ஒரே மாசத்துல எல்லா குற்றங்களும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும்னு நினைக்கிறாங்களா? அப்படி செய்யணும்னு நினைச்சா அவர்களோட ஆட்சியில ஏன் வந்து ரெட்டிப்பா இருந்தது எல்லாமே, கொலை கொள்ளை. இப்போ ஒப்பிட்டு சொல்ற இதே 38 நாளைக்கு, அதுக்கே 38 நாள் அவங்க ஆட்சியில சராசரியாக ஒரு நாளைக்கு 15 பாலியல் வன்கொடுமைகள் குழந்தைகளுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நடந்தது திமுக ஆட்சியில. அதிமுக ஆட்சியிலையும் அதே போலதான் இருந்தது. என்ன கொஞ்சம் கம்மி, 15ங்கிறத 10 இருந்தது. இந்த எல்லா ரிப்போர்ட்டுமே ரெக்கார்ட்ல இருக்கு. மத்திய அரசோட வெப்சைட்ல எல்லா ரெக்கார்டும் இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு குற்றங்கள், பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் எவ்வளோ, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளோ, எல்லாமே இருக்கு. அதன் அடிப்படையில தான் இந்த தரவெல்லாம் நான் சொல்றேன். அப்போ அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஆட்சியில இவ்வளவு இந்த அளவு கேவலம் இருந்து இந்த ஆட்சியில முன்னேற்றம் அடைந்திருக்குதுங்க போது, அப்ப அதை நீங்க குற்றம்னு சொல்றீங்கன்னா உங்க கேவலமான அரசியல் இதுல வெளிப்படுது. உண்மையிலேயே மக்களுக்கு சொல்ல விரும்புவது என்னன்னா, கடந்த ஆட்சியில இருந்ததை விட பாதிக்கு பாதி குற்ற செயல்கள் குறைஞ்சிருக்கு இவர்களுடைய கணக்குப்படி. இதை நீங்களே போய் சாட் ஜிபிடிலயோ இல்ல கூகுள்லயோ தேடி தெரிஞ்சுக்கலாம், தாராளமா தெரிஞ்சுக்கலாம். கடந்த ஆண்டுக்கும் கடந்த 5 ஆண்டுக்கும் இந்த அரசுக்கும் ஒரு மாதத்திற்கான சராசரி எவ்வளவு, இது எவ்வளவுன்னு ஒப்பிட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் எல்லாருக்குமே. அப்ப இவர்கள் தேவையில்லாத ஒரு அரசியல மக்கள் கிட்ட ஒரு வெறுப்பு உண்டாக்கணுங்கிற ஒரு அரசியல், இந்த அரசின் மீது வெறுப்பு உண்டாக்கணும்னு சொல்லக்கூடிய விஷயம். இதெல்லாம் வந்து தமிழக அரசு பெருசா எடுத்துக்க போறதும் இல்லை, மக்களும் இதை பெருசா எடுத்துக்க போறதும் இல்லை. இது அரசியல் செய்யறாங்கன்றது மக்களுக்கு தெளிவா தெரியுது. இந்த ஆட்சி சிறப்பாக சட்ட ஒழுங்கு விஷயத்துல நடந்துட்டு இருக்கு. குற்றங்கள் பூஜ்ஜியம் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லல, ஆனால் போன ஆண்டை விட கடந்த ஆட்சியை விட குறைஞ்சிட்டு வருது. அது வந்து வரவேற்கக்கூடியது. சார், பெண்களுக்கு சிங்கப்பெண் அதிரடி படைன்னு சொல்லிட்டு திட்டம் ஆரம்பிச்சிருக்காரு, அதை பத்தி சார்? சிங்கப்பெண் அதிரடி திட்டம் வந்து இப்ப இருக்கக்கூடிய அதிகாரிகள், பெண் அதிகாரிகளை வச்சு முக்கியமான நகர்ப்புறங்கள்ல முக்கியமா பாதிப்பு அதிகம் வரக்கூடிய இடங்கள்ல போட்டிருக்கிறாங்க. தளபதி விஜய் அவர்கள் இதை வந்து தெளிவா சொல்லியிருக்காரு. இப்போ 2500 மேல நிறைய பேரை நாம வந்து வேலைக்கு ஆட்கள் எடுக்க போறோம். இந்த சிறப்பு இதுல பெண்களுக்கான வேலை வாய்ப்பு, இப்ப வேலை வாய்ப்பு இதுல அதிகமாகுது. இப்ப எல்லாருமே பணி நியமனம் செய்யப்பட்ட பிறகுதான் இது முழுமை அடையும். இப்ப அது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண் காவலர்களை வச்சு இருக்கக்கூடிய இடத்துல சிறப்பாக செய்யறாங்க. இப்ப கடலூர்ல கூட பாத்தீங்கன்னா அங்க வந்திருக்கிறாங்க. சென்னை நகர்ப்புற ஏரியாங்கள்ல பள்ளி கல்லூரிகள் பேருந்துல அந்த ஸ்கூல் இதெல்லாம் விடுற டைம்ல அந்த பஸ் ஸ்டாண்ட்ல மருத்துவமனையில அரசு மருத்துவமனைகள்ல எல்லா இடங்கள்லுமே ஒருத்தர் 2 பேராவது நம்மளால பார்க்க முடியுது நகர்ப்புறங்கள்ல. இன்னும் கிராமப்புற பகுதியில இன்னும் டவுன் பகுதியில எல்லாம் இன்னும் இவங்க பணி நியமனம் செய்யப்பட்டு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு அது விரைவில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாத காலத்துக்குள்ள முடியலாம். ஆனா இந்த ஸ்டெப்பே வரவேற்கக்கூடியது. ஒரு விஷயத்தை முன்னெடுத்து இதை நாங்க அப்படி போறோம் அப்படின்றது. இன்னொன்னு, எடுத்த உடனே நம்ம வந்து ஒரு திட்டத்தை கொடுத்து இதை உடனே அப்படியே செயல்படுத்தி அப்படியே பண்ணிட முடியாது. இதுல உள்ள பிளஸ் மைனஸ் எல்லாமே பார்ப்பாங்க. இப்போ போட்டிருக்காங்க இல்லையா பெண் காவலர்களை வச்சு, அதுல நடைமுறை சிக்கல்கள் என்ன இருக்குங்கிறதையும் அரசு கவனிக்கும்.
இப்ப இந்த மாதிரி போடுறோம், இவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருது, இவங்க எப்படி சமாளிக்க முடியுது, இவங்க கூப்பிட்ட நேரத்துக்கு போக முடியுதா, இல்ல எந்தெந்த பகுதிகள்லாம் அதிகமா இந்த மாதிரி குற்ற செயல் நடக்குதோ அங்க மட்டும் இவங்களை நியமனம் பண்ணலாமா, இதெல்லாம் இப்போ ஒரு சோதனை ஓட்டம் போல இதெல்லாம் நடைபெறும். முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பகுதிக்கு ஒவ்வொரு இடத்துக்கு எவ்வளவு பேர் தேவைப்படுது, குற்ற செயலுக்கு தகுந்த மாதிரி இந்த பகுதியில் அதிக குற்றம் நடக்குதா, இங்க இவ்வளவு பேர் நம்ம போடலாமா, இல்ல ரோந்து பணியில போடலாமா, இது எல்லாம் விரைவில் அதிகபட்சம் ஒரு ஆண்டுக்குள்ள நம்ம அவங்க நியமனம் செஞ்சு போட்டுருவாங்க. அப்பொழுதுதான் இது முழுமை அடையும். அல்ல இந்த திட்டம் வரவேற்கக்கூடியது. இப்ப பெண்களுக்கு ஒரு தைரியம், நமக்குன்னு ஒரு படம் இருக்கு. இதுல அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை வெறும் பெண்கள் குற்றத்தை மட்டும் முழுமையா பாக்குறாங்க. இப்ப இதை பெண் அந்த உமன் போலீஸ் கூட இவங்க இது பண்றாங்க. அது குடும்ப நல விஷயங்கள், அது மகளிர் காவல் நிலையம்ங்கிறது குடும்ப நல விஷயங்கள். நான் சொல்றது பெண்கள் பாதுகாப்புக்காக மட்டும் ரோந்து பணியில வெளியில இருக்கக்கூடியவர்கள். அதன் பிறகு மத்த இதெல்லாம் இது போலீஸ் ஃபார்மலா கொண்டு போற விஷயங்கள் அடுத்தது. அந்த ஸ்பாட்ல உடனடியா மக்கள் தொடர்பு கொள்ளவும் இவங்க மக்கள் கிட்ட போய் அணுகிறதுக்கும் ஒரு கான்டாக்ட் தான் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை. இது ஈஸியா இருக்கும் பெண்களுக்கு. நமக்கான போலீஸ், நமக்கான விஷயங்கள். முன்னெல்லாம் அந்த மாதிரி அவ்வளவு சுலபமா பெண் காவலர்களை நம்ம வீதியில பாதுகாப்புல பார்க்க முடியாது. பந்தோபஸ்துக்கு தான் போட்டு வச்சிருப்பீங்க, பாதுகாப்புக்கு அவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியாது. இப்போ அதிகமா பார்க்க முடியுது. இந்த நகர்ப்புறத்திலயும் இதுலயும் வந்துருச்சுன்னா இது முழுமை அடைஞ்சிடும். சமூக நீதி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நேற்று சட்டசபையில சொல்லியிருக்காங்க சார். இதை எப்படி சார் பாக்குறீங்க? இது ரொம்ப நாள் கோரிக்கை. இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 ஆண்டு கால கோரிக்கை. முக்கியமாக பாமகவுடைய கோரிக்கைன்னே சொல்லலாம். அதன் பிறகு விடுதலை சிறுத்தை, அதுக்கப்புறம் தான் மற்ற கட்சிகள் எல்லாமே இருந்தது. இதுக்காக பல பேர் உயிர் நீத்திருக்கார்கள், பல பேர் போராடி இருக்கிறாங்க. குறிப்பாக பாமகவுடைய பங்கு இதுல ரொம்ப அதிகமாக இருந்த ஒரு விஷயம் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு. அதுதான் இப்ப பெயர் மாற்றம் பண்ணியிருந்தேன். அதுவும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஜாதிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு சமூக நீதி பார்வையில் அதை கொண்டு வராங்க. இந்த கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வெறும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை உயர்த்தி காட்டவோ அல்லது குறிப்பிட்ட சமூகத்தை குறைத்து காட்டவோ அதுக்காக கிடையாது. ஒரு எந்தெந்த சமூகம் எந்த நிலையில இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டியது. இது ஆங்கிலேயர் காலத்துல அப்போ நம்ம எடுத்த ஒரு கணக்கை தான் வச்சுதான், அடிப்படையாக வச்சுதான் இப்போ இடஒதுக்கீட்டுல இருந்து எல்லா விஷயத்தையும் செய்யறோம். இப்போ உண்மையான நிலவரம் என்ன, உண்மையிலேயே எந்த சமூகம் மேலோங்கி இருக்கு, எந்த சமூகம் பின்னோக்கி இருக்கு, எந்த சமூகம் வாழ்வாதாரம் இல்லாம தவிக்கிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது கட்டாயமாக தேவைப்படும். எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் என்ன வருமானத்துல இருக்கிறாங்க, இது எல்லாமே அதுவும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்ச பிறகு இதை எடுக்கப்படும். வரவேற்கக்கூடிய விஷயம். ரொம்ப நாளாக மக்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஏன்னா இதன் மூலம் நிறைய பேருக்கு இடஒதுக்கீடுகள்ல ஒரு மாற்றம் வரும், நிறைய பேருக்கு ஒரு முன்னுரிமைகள் கிடைக்கப்படும், வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும். அதனால இதை விரைஞ்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னா உண்மையிலே சொல்றேன், வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அரசாக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான இந்த தமிழக வெற்றி கழக தலைமையிலான அரசு இடம்பெறும். ஏன்னா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை சொல்லி தான் அதிமுகவும் சரி திமுகவும் சரி பல இடங்கள்ல மக்களுடைய வாக்குகளை பெற்றாங்க. பாமக இதுக்காக தான் 2 கட்சிகளையும் பல ஆண்டுகளாக தன்னுடைய கோரிக்கைகளை முன் வச்சாங்க. ஆர்ப்பாட்டம், போராட்டங்கள் எல்லாத்தையும் முன்னெடுத்தாங்க. இன்னைக்கு அது நடக்குது. உண்மையிலேயே மக்கள் இதனால பயனடைவாங்க. போதை ஒழிப்பு சிறப்பு படைன்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க சார். இதை எப்படி சார் பாக்குறீங்க? பண்ணணும் சார். ஏன்னா சொன்ன மாதிரி இப்ப காவல்துறை அப்படிங்கிறது பொதுவானது. சட்ட ஒழுங்கை பாதுகாத்திட, அதே மாதிரி குற்றவியலை பாதுகாத்திடன்னு இருக்கு. எதிர்கட்சிகள் சொல்லக்கூடியது என்னன்னா, காவல்துறைன்னு ஒண்ணு இருக்கு, நீங்க ஏன் மக்களிடையே ஒரு குழப்பத்தை உண்டாக்குறீங்க, இந்த படை அந்த படைன்னு. காவல்துறைன்னு இருக்கு, ஆனா அந்த காவல்துறை நீங்க எல்லா குற்றத்துக்கும் பொதுவானவர்களாக தான் நீங்க வச்சிருக்கீங்க. ஒரு பக்கம் லா அண்ட் ஆர்டர், ஒரு பக்கம் கிரைம், இப்படிதான் 2ஆ தான் பிரிச்சு வச்சிருக்கீங்க. இப்போ போதை ஒழிப்பு தடுப்பு பிரிவுன்னு ஒண்ணு தனியாவே இருக்கு, போதை ஒழிப்பதற்கான தடுப்பு பிரிவு. அப்படி இருந்தும் உங்களுக்கு இவ்வளவு போதை புழக்கம் வருது அப்படின்னா, அப்ப எங்க ஒரு இடத்துல ஒரு இது பிரச்சனை இருக்குல்ல. லஞ்ச ஒழிப்பு தடுப்பு பிரிவு இருக்கு, போதை ஒழிப்பு தடுப்பு பிரிவு இருக்கு, எல்லாமே இருக்குதுதான். அப்போ எங்க உங்களுக்கு அங்க பிரச்சனை வருது? எந்த இடத்துல நீங்க மிஸ் பண்றீங்க? இத்தனை ஆண்டு காலம் இருந்தோம், இவ்வளவு அவங்களுக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டோம், சட்டங்கள் இருந்தோம், இவங்களால அந்த போதையை தடுக்க முடியாம இன்னும் புறையோடி போய் கிடக்குது. அந்த போதை தான் எல்லா குற்றத்துக்கும் காரணமாக இருக்குன்னா, அப்போ சிஸ்டம்லயே பிரச்சனை இருக்கு. அதாவது நம்மளுடைய அந்த புரோட்டோகால்லயே அந்த ஒரு வழிமுறைகள்லயே பிரச்சனை இருக்கு இல்லையா? இந்த வழிமுறைகளை சீர்திருத்தி மாற்றி அமைப்பதுதான் இந்த படை. புதுசா நம்ம ஒண்ணு உருவாக்க போறது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய சில விஷயங்களை மாற்றி ஒரு மக்களுக்கு விரைந்து ஒரு தீர்வு கிடைக்கணும். அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனைக்குன்னா சில விஷயங்களை மாற்றணும். அந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்கு மட்டும் நம்ம கவனம் செலுத்தக்கூடிய வகையில நம்ம இதை கொண்டு போகணும். அதுக்குதான் இந்த போதை ஒழிப்பு சிறப்பு அதிரடிப்படையை உருவாக்க போறாங்க. இதுல சில மாற்றங்கள், சில நவீன கருவிகள், சில சிஸ்டமிக்கா சில விஷயங்களை
ஒரு அட்வான்ஸ்டு விஷயங்களை அவங்க கொண்டு வரதுக்கான விஷயங்கள் வரும், பயிற்சி அளிக்கப்படும். இதெல்லாம் சீர்திருத்தப்பட்டு அவங்க வந்து ஒரு பணியை செய்யறதுக்கான வேலைகள் நடக்கும். அதுதான் வந்து இப்ப இந்த படை. இது உடனே திரும்ப வந்து குழப்புறாங்க, திரும்ப வந்து ஏன் இத்தனை பிரிவுகளை கொண்டு வந்து மக்கள் மத்தியில வந்து நீங்க வந்து குழப்பத்தை உண்டு பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சிகள் திரும்ப திரும்ப இதே தான் சொல்றாங்க. எந்த குழப்பமும் இல்லை. ஒரு பிரச்சனை ஒரு பெருசா இருக்கும் போது அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டீம் போடுறது, ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் போடுறது எல்லாமே எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ போதைங்கிறது அதிகமா இருக்குது, அதனால்தான் குற்ற செயல்கள் அதிகம் வருது. தமிழக வெற்றி கழகத்துடைய உங்களுடைய முதல் அறிக்கையிலும் முக்கியமான அறிக்கையாகவும் இந்த போதை ஒழிப்பை தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதுல கூடுதல் கவனம் செலுத்துறதுக்கு அப்ப இந்த மாதிரியான அதிரடி படைகள் நேரடி கண்காணிப்பு, முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்புல இதை கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யறாங்க. இது வரவேற்கக்கூடியது. முன்னாடி டிஜிபி இதுல இது ஒரு பிரிவாக செயல்பட்டு இருந்தது. இப்ப முதலமைச்சர் நேரடியாக இது அவருடைய ஸ்பெஷல் டீமா இதை வந்து கொண்டு வந்து இதை வந்து கண்காணிக்க இருக்கிறார். அப்போ இது வரவேற்கக்கூடியது. அப்போ இதுல வந்து இடையில இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்களோ இல்ல மற்றவர்களோ இதுல வந்து லஞ்சம், ஊழல், ரெக்கமெண்டேஷன், இவங்களை விட்டுருங்க அவங்கள விட்டுருங்க, இதை நம்மால இந்த பாணிலாம் இப்ப நடக்காது. இப்ப நேரடியாக முதலமைச்சர் பார்வையில இருக்கிறதுனால அதனால போதை ஒழிப்புங்கிறது கொஞ்சம் வேகமாவே நமக்கு கண்ட்ரோல் ஆகும். ஆனா இது வரவேற்கக்கூடிய விஷயம் தான், செஞ்சுதான் ஆகணும் இந்த மாதிரியான விஷயங்கள். எதிர்கட்சி தலைவர் மற்றும் அவங்களோட எம்எல்ஏக்கள் எல்லாருமே நேற்று சட்டமன்றத்துல போகும்போது கருப்பு பேட்ஜ் அணிஞ்சிட்டு முதலமைச்சருக்கு எதிராக வந்து பதாகைகள் எல்லாம் பிடிச்சிட்டு போயிருக்காங்க சார். எதுக்காகவா? சட்ட ஒழுங்கை கண்டிச்சு சார். அப்படின்னு பார்த்தா இவங்க ஆட்சியில எல்லாருமே நம்ம அப்படிதான் போயிருக்கணுமே. முதலமைச்சர் வந்து எல்லாத்துக்குமே, நான் தான் சொல்றேன், முதலமைச்சர் அவர் தான் நிர்வகிக்கிறார், அவர் தான் தலைமை தாங்குறார், அவர் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பானவர் இல்லைன்னு சொல்லல. என்ன ஒரு கொலைக்கும் முதலமைச்சர் பேசணுமா? ஒரு கற்பழிக்கும் முதலமைச்சர் பேசணுமா? அதற்கான நடவடிக்கையை செயல் மூலம் அவர் காமிச்சிட்டு இருக்காரு. நீங்க வந்துட்டு வாயை திறக்கணும் ஒரு நாளைக்கு 10 கொலை நடக்குது அப்படின்னா 10 கொலைக்கு முதலமைச்சர் விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் முதலமைச்சருடைய வேலையா? முதலமைச்சர் வேலை அது கிடையாது. டே பை டே என்ன கிரைம் நடக்குதோ அந்த கிரைமை பத்தி நான் வந்து உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறேங்கிறது கிடையாது. அதை தடுப்பதற்கு என்ன செயல் திட்டம் போடணும், அதை காவல்துறையோட அணுகி அதை எப்படி இன்னும் குறைக்கலாம், இதுதான் பார்க்கணும். இவ்வளவு அக்கறை இருக்கிறவங்க இவர்களுடைய ஆட்சியில அப்ப கொலையும் குற்றமும் ஒரு நாளைக்கு 15-20 நடக்கும் போது வாய மூடிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப இவங்க கருப்பு பேட்ச் இல்ல. அப்ப இந்த திமுக காரங்க அன்னைக்கெல்லாம் கருப்பு துணியை போட்டுட்டு தான் நீங்க உள்ளே வந்திருக்கணும். அவ்வளவு குற்றங்கள் நடந்தது. நீங்க எடுத்து பார்க்கதான் நான் சொல்றேன். கடந்த 5 ஆண்டுகளுக்கும் இந்த ஆண்டுக்கும் இந்த ஒரு மாதத்துக்கும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. கடந்த 5 ஆண்டுக்கு ஒரு மாதத்துக்கான சராசரி குற்றங்கள் எவ்வளவு, இந்த மாசம் சராசரி குற்றங்கள் எவ்வளவுன்னு பாருங்க. பார்த்துட்டு நீங்க வந்து பேசுங்க. அப்போ ஸ்டாலின் எத்தனை குற்றங்களுக்கு அவர் பேசினாரு? உதயநிதி ஸ்டாலின் எத்தனை குற்றங்களுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாரு? பேசவே மாட்டேங்கிறீங்க. கடந்த ஆட்சியில சொல்லுங்க. உங்க ஆட்சியில தான் நீங்க சிறப்பா ஆட்சி செஞ்சீங்கன்னு சொல்றீங்க. நீங்க சிறப்பா ஆட்சி செஞ்சிருந்தீங்கன்னா அந்த ஆட்சியை சுட்டி காட்டி தானே எக்ஸாம்பிள் அதுதானங்க காட்டணும். உதயநிதிக்கே நான் கேட்கிறேன், இவ்வளவு 5 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்கீங்க. இந்த 5 ஆண்டுல ஒரு மாதம், எந்த மாதம் வேணாலும் நீங்க எடுத்துங்க. இந்த 5 ஆண்டுகள் ஏதோ ஒரு மாதத்துல இங்க பாரு, இந்த ஒரு மாசத்துல இவ்வளவுதான் குறைஞ்சபட்ச குற்றம் நான் எங்க ஆட்சியில, இந்த பாரு உங்க ஆட்சியில, அப்படி காட்ட சொல்லுங்க. ஒப்பிட்டு காட்ட சொல்லுங்க. ஒப்பிட்டு காட்டினாலும் இந்த ஆட்சியில முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஆட்சியில இந்த கடந்த இந்த ஒரு மாதத்துல குற்றங்கள் பாதிக்கு பாதி குறைஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்றேன். ஆனா இவர்கள் எழுதுறது பாத்தீங்கன்னா வரலாற்றிலேயே இந்த குற்றம் இப்பதான் இந்த அளவுக்கு நடக்குது. ஒரு நாளைக்கு 15 கற்பழிப்பு, 15 பாலியல் வன்கொடுமை உங்க இதுல. அப்ப மாசத்துக்கு கணக்கு போட்டு பாருங்க, 400 கிட்ட போகுது. இப்ப நடந்திருக்கிறதா நீங்க சொல்லி இருக்கிறது 175. அப்பயும் இவர் ஒரு கணக்கு சொல்றாரு உதயநிதி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஒரு கணக்கு சொல்றாரு. அவர் 236க்கு போயிட்டாரு. ஒரு 100 எது உண்மை? ஏதோ ஒரு தெளிவா வாழணும். நீங்களே ஒரு தெளிவு இல்லாம தான் இருக்கிறீங்க, குழப்பிட்டுறீங்க. நீங்க ஒரு கணக்கு, அவர் ஒரு கணக்கு. ஏன் இவங்க எல்லாம் செஞ்சதெல்லாம் சேர்த்துட்டு வந்து எல்லாம் சொல்றாங்களான்னு எனக்கு தெரியல. இவர் ஒரு பாலியல் குற்றத்தை சேர்த்துக்கிட்டாரு, அந்த பக்கம் ஒரு 10 சேர்த்துக்கிட்டாங்க. தமிழக அரசு சார்பில் நடக்கிறது ஒரு 150 இருக்குதுன்னா கடந்த ஆட்சியில் எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. அவர்கள் ஆட்சி செஞ்சவங்க தானே. எடப்பாடியும் ஆட்சி செஞ்சு முதலமைச்சரா இருந்தவர். உதயநிதி அவருடைய தந்தை ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சர், துணை முதல்வரா இருந்தவங்க கடந்த ஆட்சியில. அப்போ நீங்க பாருங்க, ஒப்பிட்டு பார்த்தே நீங்க சொல்லுங்க. மக்களுக்கு எவ்வளவு இருந்ததுன்னு சொல்லுங்க, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டுமே. அதுதானே ஒப்பீடு. கடந்ததுல எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குன்னா ஒப்பீடு. அப்படிதான் நம்ம பார்ப்போம். எல்லாருமே சாதாரணமா பார்ப்போம். போன வருஷம் மழை எப்படி இருந்தது, இந்த வருஷம் மழை எப்படி இருக்கு, போன வருஷம் வருமானம் எப்படி இருக்கு, இந்த வருஷம் வருமானம் எப்படி இருக்கு, இப்படிதான் ஒப்பிட்டு பார்க்கணும். குறைஞ்சிருச்சு அதிகமாயிடுச்சுன்னா இது ஒப்பீடே கிடையாது. இது வந்து சும்மா சப்பகட்டு கட்டுறது. இந்த அரசை குறை சொல்வதற்காக சப்பகட்டு கட்டுறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நான் சொன்ன மாதிரி இந்த பேட்ஜ் குத்திட்டு வர்றதெல்லாம் டிராமாக்கு வேணா நல்லா இருக்கும். உண்மையிலேயே அக்கறை மக்கள் மீது இருந்திருந்தா உங்க ஆட்சியில நீங்க கருப்பு துணி தான் போட்டுட்டு வந்திருக்கணும். அவ்வளவு குற்றங்கள் நடந்தது.
அதனால இந்த டிராமா இந்த இந்த வந்து மக்களிடம் வந்து கொண்டு போய் இந்த மாதிரி தவறான விஷயங்கள் இந்த ஆட்சியில வந்து அதிகமான குற்றம் நடக்குதுன்றதெல்லாம் அரசியல் காரணத்துக்காக, அரசியல் லாபத்திற்காக திமுகவும் அதிமுகவும் இப்ப செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களுக்கு இதனால என்ன, மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. முன்ன ஏமாத்த முடிஞ்சது இவர்களால. இன்னைக்கு பள்ளி கல்லூரியில படிக்கக்கூடிய பசங்கள் வரைக்கும் அரசியல் பாக்குறாங்க, செய்திகள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அதுல என்ன நடக்குதுங்கிறத அரசை ஆராய முடிவு பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது நீங்க வந்து இந்த ஏமாத்துற வேலை எல்லாம் எங்கேயுமே நடக்காது. இன்னைக்கு பசங்க எல்லாம் விவரமா கையில அவ்வளவு போன்ஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து ஏஐ வந்துருச்சு, சாட் ஜிபிடில இருந்து ஜெமினில இருந்து எவ்வளவு விஷயங்கள் வந்துருச்சு. சும்மா அது போட்டாலே எல்லா டேட்டாவும் அது கொடுக்குது. கடந்த வருடங்கள்ல எவ்வளவு இருந்தது, இந்த ஆண்டுகள்ல எவ்வளவு இருக்குதுன்னு போட்டாலே சும்மா டேட்டாஸ் கொடுக்குது. அப்படி இருக்கும்போது உங்க ஏமாத்துற வேலை, டிராமா வேலை, இன்னும் பழைய காலத்துல நீங்க வந்து அரசியல் செஞ்ச முறைகள் எல்லாம் இந்த காலத்துக்கு இனி எடுப்படாது. அதனால இந்த டிராமா செய்யறது, இந்த பேட்ச் குத்திட்டு வர்றதுல எந்த வகையிலும் புரோஜனமே இல்லை. மக்களுக்கு எந்த வகையிலும் புரோஜனம் இல்லை. இன்னமும் அது பதட்டமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி மக்களை குழப்பமுடைய செய்யறது. அரசை ஒண்ணும் செய்ய முடியாது. அரசை இவங்க ஏதாவது கவுத்துடலான்னு பாக்குறாங்க, ஏதாவது சொல்லி ஒண்ணுமே செய்ய முடியாது அரசு. சார், தமிழ்நாட்டோட கடன் 13 லட்சம் கோடின்னு சொல்லிட்டு வெள்ளை அறிக்கையில வெளியிட்டு இருக்காங்க சார். இதை பத்தி உங்களோட பார்வை? தமிழ்நாட்டுடைய இந்த கடன் வாங்குற அந்த ஒரு இது பாத்தீங்கன்னா, இது ஏதோ திமுகல மட்டும் இந்த கடன் வாங்குறதுன்னு கிடையாது. இந்த கடன் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்தவர்களுடைய எல்லாத்தோடைய சேர்மானம் தான் இந்த கடன். இப்போ இருக்கிற கடன், இப்போ அதிமுக ஆட்சியில இருக்கும் பொழுது இருந்த கடன், அதனுடைய வட்டி, அதன் பிறகு திமுக வரும்போது அவங்க வாங்கக்கூடிய கடன், அதனுடைய வட்டி, இப்படி சிறுக 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 சேர்ந்துட்டு வந்ததுதான். இதுல கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, திமுக ஆட்சியில எத்தனை சதவீதம் கடன் வாங்கப்பட்டது அப்படிங்கிறது தான். இப்ப அதிமுக விட்டுட்டு போகும் பொழுது 5 லட்சம் ரூபாய் இருந்த கடன் திமுக ஆட்சியில 10 லட்சம். இப்ப அதிமுக ஆட்சியில 5 லட்ச ரூபாய் கடன் வந்துருச்சா அப்படின்னா அப்படி கிடையாது. அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகள் எல்லாம் சேர்த்துதான் 5 லட்ச ரூபாய் கடன் அதிமுகல அந்த இருந்தது விட்டுட்டு போகும்போது. ஆனா திமுக இருக்கும் பொழுது அவர்கள் உள்ள வந்து அவர்கள் ஆட்சி அமைத்து அவர்கள் வாங்கின கடன் மட்டுமே பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய். பிறகு அதோட வட்டி எல்லாம் சேர்த்து பார்த்தா அது 13 லட்சத்துக்கு கோடிக்கு கடனாக இருக்கிறது. இப்ப கடன் இல்லாம நிர்வாகம் இருக்காது. எல்லா மாநிலமுமே கடன் வாங்கும். கடன் இல்லாத நிர்வாகம் அப்படின்றதெல்லாம் நடத்த முடியாது. அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கடன் வாங்குறது. இப்ப மக்களுக்கு என்ன ஒரு கேள்வி வரும் அப்படின்னா, இப்ப விஷயம் எங்க எல்லாருமே இப்ப பேசக்கூடியதுன்னா, இந்த கடனை வாங்கி என்ன செலவு பண்றீங்க, இதுலதான் நம்மளுக்கான விஷயம். இதுல ஒரு தெளிவு இல்லாததுனால்தான் இந்த கேள்வி. இப்ப கடனை அடைக்கிறத பத்தி பேசுறாங்க, இந்த கடன் வந்து எல்லாம் இதுக்கு போயிடுச்சுங்கிறாங்க. ஆனால் இந்த கடன் எதுக்காக வாங்கப்பட்டது? நீங்க அன்றாட செலவுக்காக வாங்குறீங்களா, முதலீடுக்காக வாங்குறீங்களா? அந்த முதலீடு இருக்குதுன்னா எந்தெந்த முதலீடுகள் இருக்கு, எங்க முதலீடு பண்ணிருக்கீங்க, அந்த முதலீடு மூலியமாக நமக்கு வரக்கூடிய வருமானம் என்ன? இதுதான். இது புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்ப இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடு இருக்குது அப்படின்னா இது ஒரு குடும்பம்னு வச்சுக்கோங்க. அந்த குடும்பத்துக்கு ஒரு குடும்ப தலைவர் இருக்காருன்னா அவர் தான் முதலமைச்சர். இப்ப இந்த குடும்பம், ஒட்டுமொத்த குடும்பமும் எவ்வளவு சம்பாதிக்குது, அதுதான் ஜிஎஸ்டிபின்னு சொல்றது. அதுதான் அந்த வருவாய் மதிப்பீடு. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல எவ்வளவு வருமானம் அப்படின்றது அந்த ஒட்டுமொத்தமா மக்கள் சம்பாதிக்கக்கூடியது. அது 35 லட்சம் கோடி சம்பாதிக்கிறாங்க. அதுல அத்தனை அது அரசோட பணமானா கிடையாது. இவங்க எதிர்கட்சிகள் இப்ப அதான் குறிப்பிட்ட, நமக்கு தான் 35 லட்சம் கோடி இருக்குதுங்க, நமக்கு தான் நாங்க அதான் மதிப்பீடு வச்சுட்டு போயிருக்கோம் எங்கன்னா, அது தமிழ்நாட்டுடைய எல்லாருடைய வருமானம், தனிநபருடைய வருமானம் எல்லாம் சேர்த்து அந்த வருமானம். அரசோட வருமானம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3 லட்சம் கோடி. 35 லட்சம் கோடி இருக்குதுனால அது வருவாய். அது நீங்க சம்பாதிக்கிறது, நான் சம்பாதிக்கிறது, ஊர் மக்கள் சம்பாதிக்கிறது, அதெல்லாம் நாங்க அரசுக்காக கொடுக்க போறோம் இல்லையே. அது என்கிட்ட இருக்க போகுது. அரசுக்கு எவ்வளவு வரப்போகுது, வட்டி எவ்வளவு வரப்போகுது, வருமானம் எவ்வளவு வருது, இதெல்லாம் கணக்கு போட்டா வெறும் 3 லட்சம் கோடி. ஆனா இருப்பது 13 லட்சம் கோடி. இப்ப மக்கள் என்ன கேட்கறாங்க, நீ இவ்வளவு தூரம் வாங்குறல்ல பணம், பல லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்க, எதுல முதலீடு பண்ணியிருக்கீங்க? அப்ப அந்த முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா அப்ப வருமானம் வரணும்ல நமக்கு. அது எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க உங்க ஆட்சியில? கடந்த அதிமுக ஆட்சியில அது 2 லட்சம் கோடியா இருந்தது. இந்த ஆட்சியில திமுக ஆட்சியில 3.5 லட்சம் கோடி. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 65% 70% உயர்ந்திருக்கிறதா காட்டுறாங்க. ஆனா கடன் 95% உயர்ந்திருக்கு அதிமுக ஆட்சியில ஒப்பிட்டு பார்க்கும்போது. திமுக ஆட்சியில கடன் வாங்குறது ஏன்றது கேட்கல, அது நிர்வாகம். அது இப்போ சிஎம்மா இருக்கக்கூடிய நம்ம விஜய் சாரும் கடன் வாங்க தான் செய்வாங்க, அது பிரச்சனை இல்லை. அந்த கடனை எதுக்கு வாங்கி முதலீடு பண்ணீங்களா இல்லையா, இதுதான் மக்களுடைய கேள்வி. இதுக்கான பதில் யார்கிட்டையும் வரல. எதிர்கட்சிகள் உடனே ஜிஎஸ்டிபி தெரியுமா, உங்களுக்கு டெபிசிட் தெரியுமா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்ல. சாதாரண மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, கடனை வாங்கி நீ என்ன பண்ண, இவ்வளவுதான் விஷயம். அதை எப்படி அடைக்க போற, என்ன பண்ண போற, இதெல்லாம் தேவையில்லை. அது அடுத்தது. கடன் வாங்கி நீ என்ன பண்ண, உன்னோட அன்றாட செலவு பண்ணியா, இல்ல எங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணியா, இல்ல நீ ஏதாவது முதலீடு பண்ணி நம்ம தமிழ்நாட்டோட வருமானத்தை உயர்த்தத்துக்கு நீ பண்ணியான்னா அங்கதான் திமுகவிடம் இருந்து பதில் வரல. இதுதான் இப்ப வந்து பேசும் பொருளா இருக்கு. இப்ப இந்த 13 லட்சம் கடனுங்கிறது ரொம்ப பெரிய அளவு கடனா நம்மள வந்து அப்படியே இது பண்ணக்கூடியதா அப்படின்னா பெரிய அளவு கடன் கிடையாது. இது நம்ம சமாளிச்சிடக்கூடிய கடன் தான்.
ஆனா இது எந்த அளவுக்கு மதிப்பு வாய்ந்தது, இந்த கடன் வாங்குற அளவுக்கு அங்க வந்து ஏதாவது நடந்திருக்காங்க போது அங்க எதுவும் இல்லைங்கிறது தான் விஷயம். அப்ப அந்த கடன் அனாமத்தா போகுது, வேஸ்டா ஆகுது. கடன் வாங்கி மக்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களோ, அரசுக்கு ஒரு வருமானம் கூடிய விஷயங்களோ இல்லாம எப்படி போச்சுனே தெரியாம ஊதாரித்தனமாக செலவாயிடுச்சுங்கிறது தான் இப்ப வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு குற்றம். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதனால கடன் இல்லாம ஒரு மாநில அரசு நடத்த முடியாது. அது எல்லா இடத்துலயும் உண்டு. பெரிய பெரிய அண்டை நாடுகளே அது கடனோட தான் நடத்துவாங்க. ஆனா அது ஆக்கப்பூர்வமா இருக்கணும், வருமானம் தரக்கூடியதா இருக்கணும். அந்த இடத்துல திமுக தவறு செஞ்சிருக்காங்க, கோட்டை விட்டுட்டாங்கன்னு சொல்லணும். இல்லைன்னா அவங்க சொல்லணும்ல, இத்தனை லட்சம் கோடியில இவ்வளவு மக்களுக்கு செஞ்சுட்டாங்க, இவ்வளவு வந்து முதலீடு செஞ்சிருக்காங்க, அந்த முதலீட்டுல இருந்து இவ்வளவு வருமானம் வருதுங்க, அது வரலையே பதில், அதுதானே வரணும், அது வரலையே பதில் எதிர்கட்சியில இருந்து. அப்போ அங்கதான் சந்தேகம் வருது, அங்கதான் மக்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் இப்ப இது பேசும் பொருளாகுது. இப்போ இந்த வெள்ளை அறிக்கை நாங்க விடுறதெல்லாம் இதெல்லாம் விட்டது மக்களுக்கு இப்ப என்ன நிலை அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு தானே தவிர்த்து திமுகவை குற்றம் சாட்டுவதுன்னு இல்லை. இதான் நிலை, இந்த நிலையில இருக்கு, இது எதுக்கு வாங்கினாங்கன்னு இன்னும் தெரியல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடே அவர்கள் காட்டுறோம். அவ்வளவுதான். அதான் சார், அந்த வெள்ளை அறிக்கை வெளில விட்டது வந்து கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றாம இது பண்றதுக்கு பாத்துட்டு இருக்காங்க. இல்லைங்க, இப்ப கொடுத்த வாக்குறுதிக்கே நாம வந்து இல்லைன்னு சொல்லல. இப்போ மக்கள் என்ன கேட்கிறாங்க, இப்போ ஆட்சிக்கு வந்த உடனே திமுக ஆட்சியும் அதான் கேக்குது, ஆட்சிக்கு வந்த உடனே ஏன் 2500 ரூபாய் கொடுக்கல, ஆட்சிக்கு வந்த உடனே உங்க செயல் திட்டங்களை ஏன் நீங்க செய்யல, ஆட்சிக்கு வந்த உடனே உங்க பயிர்க்கடனை ஒட்டுமொத்தமா ஏன் நீங்க தள்ளுபடி செய்யல, இது எல்லாம் தானே மக்களுடைய கேள்வியா இருக்கு. அப்போ விஜய் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ இருக்கிற நிதி நிலைமை இதுதான், உங்களுக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லல, படிப்படியாக முன்னாடி எப்படி விவசாயம் 50,000க்கு வாங்கினவங்களுக்கு தள்ளுபடி செஞ்சாங்க, அப்புறம் 75,000 படிப்படியாக அவர் கொடுத்த வாக்குறுதிகளை சொன்னபடி முழுசுமாக பயிர் கடன்கள் அந்த விவசாய கடன்கள்லாம் தள்ளுபடி செஞ்சுட்டு தான் வராரு கொஞ்சம் கொஞ்சமாக நிதிக்கு தகுந்த மாதிரி. இப்ப இவர் நினைச்சாலும் அப்படியே கோடி கணக்குல நம்மளுக்கு 1,00,000 கோடியில நம்ம வாங்கி திரும்ப அதை வந்து எல்லாத்தையும் சலுகை செய்யலாம். ஆனா அது திரும்பவும் நமக்கு ஒரு பெரும் சுமையாக வரும் இந்த அரசுக்கு. அப்போ வருமானத்தை உயர்த்திட்டு படிப்படியாக இதையும் நாம செஞ்சு கொடுக்கணுங்கிறது தான் தளபதி விஜய் அவர்களுடைய, முதலமைச்சர் அவர்களுடைய செயல் திட்டமாக இருக்குங்கிறது தான் என்னுடைய பார்வை. இதை உடனடியாக நீங்க கேட்கறீங்க, ஆனா நிதிநிலை இந்த நிலையில இருக்குங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். இதை வச்சு நான் செய்ய மாட்டேன், இதை வச்சு நான் பண்ண மாட்டேன், இதனால நாங்க வந்து கொடுக்கறதுக்கு லேட் ஆகும், இதனால கொடுக்க முடியாது, இந்த ஸ்டேட்மெண்ட் யாருமே தமிழக வெற்றி கழக அரசு சார்பில் கொடுக்கல. இது நிலைமை, நாங்க செய்யறத கண்டிப்பா செய்வோம். கொஞ்சம் நெருக்கடி வரத்துக்கான காரணங்கள் இதனால தாங்க, இதுக்கு வட்டி கட்டணும், இதுக்கு நம்ம இது பண்ணணும், வருவாயை நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. முதல்ல அந்த பாதையில நாங்க கவனம் செலுத்திடுறோம். அதன் பிறகு மக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்கள் எல்லாம் செய்யறோம். இப்போ கடனை வாங்கி செஞ்சோம்னா திமுக அரசுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லாம போகும். வருமானத்தை பெருக்கிட்டு அதன் பிறகு நம்ம இதை செய்யறங்கும் போது நம்ம கடன் இல்லாம மக்களுக்கு வேண்டிய நலத்திட்டங்களை நம்மளுடைய வருவாயிலிருந்து செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்படும். அதுதான் நமக்கு பாதுகாப்பானதும் கூட. அதை தான் நம்ம வந்து இப்போ உறுதிப்படுத்துறோம். அதை மக்களுக்கும் தெரியப்படுத்தணுங்கிறத இந்த வெள்ளை அறிக்கை. நமக்கு வந்து சாக்கு போக்கு சொல்றதுக்காக இந்த வெள்ளை அறிக்கை இல்லை, மக்கள் தெரிஞ்சுக்கணும் இதுதான் நிலைமை அப்படிங்கிறது, அதுக்காக கொடுக்கப்பட்டதுதான்.